மன வலிமையின் அடையாளம் நீர், எளிமையின் எடுத்துக்காட்டு நீர், நாயகன் நீர், சாதிக்க துடிக்கும். எப்படி சாதிக்க துடிக்கும் எங்கள் பேச்சாளர் சாதிக்க முன்மாதிரியாக விளங்கும் நடுவர் அவர்களே. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துற ஊசிக்கு பதிலாக உலக்கையால குத்துவானா, அப்படி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். சகிப்புத்தன்மை என்ற பெயரிலே தன்னை ஈன்றெடுத்த தாயை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்த நீங்கள் நாட்டையும் வீட்டையும் நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் போராடுகிறீர்களா? இல்லை, போராட்ட உணர்வு என்ற பெயரில் இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக சென்று போராடி என்று வெற்றி வாகை சூட வழி அனுப்பி வைத்தோமே, நாங்கள் இந்த நாட்டின் வளத்திற்காக போராடுகிறோமா? ஐயா, சதையை விதையாக்கி உணர்வுகளை உரமாக்கி உதிரத்தை தெளித்து போராட்ட உணர்வால் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த நாடு என்கின்ற ஆலமரம். அப்ப இந்த நாட்டிலையும் வீட்டிலையும் நலமும் வளனும் வரணும்னா போராட்ட குணம் தானே வேணும். அன்னைக்கு இந்த நாட்டின் நலம் வேண்டும் என்பதற்காக காமராசர் அவர்கள் மாடு பிடித்த கையில் எல்லாம் ஏடு பிடித்து வைத்தார். அதனால் தான் ஏறு பிடித்த கையில் எல்லாம் ஏடு பிடித்தது. இன்று அதே நாட்டின் நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் ஏடு பிடித்த கையில் எல்லாம் ஏறு பிடிக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க ஐயா. தண்ணீர் பஞ்சத்தால் இன்று விவசாயம் இருக்கும் நிலையை எப்படியாவது போராடி மீட்டெடுத்து நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான் என்பதை நிரூபிக்கத்தானே. எங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா. போராடுறோங்கிறீங்களே, நீங்க போராட்டி விவசாயத்தை மீட்டெடுத்துருவீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன். உரிமைக்காக போராடினோம் 200 ஆண்டு, உணவுக்காக 100 ஆண்டு போராடி வெற்றி அடைய மாட்டோமா என்ன? நிச்சயம் வெற்றி அடைவோம். ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற படத்துல வாழ்க்கையில போராடினாத்தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது அழகான பாடல சொல்லியிருக்காங்க. மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு முடி விழுந்தால் அதில் தெரி விழுந்தால் இந்த வானம் வசமாகும். போராட்டத்தை பற்றிய பாட்டை ஏமா இப்படி அமைதியா பாடின? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவென்றால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் ஒரு நாளில் அப்படின்னு வரிசையா வெறும் பாசிட்டிவான விஷயங்களா எழுதியிருப்பார். வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, அதனால் வாழ்க்கையே ஒரு போர்க்களம்னு அந்த பாட்டை இவ்வளவு அமைதியாக நீ பாடியிருக்கக்கூடாது. நல்ல குரல் இருக்குது, நல்லா தெம்பாக பாடியிருக்கலாம் ஐயா. 1999ஆம் ஆண்டு கார்கில் போல் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் தாபர் என்கின்ற இராணுவ வீரர் தனது அம்மாவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அம்மா, நான் போருக்கு செல்கிறேன். நான் போரில் மாண்டு விட்டாலும் மாண்டு விடலாம். ஒருவேளை அப்படி நான் போரில் மாண்டு விட்டால் என் உடலை நமது இந்திய தேசத்திற்காக தானம் செய்யுங்கள் என்று ஒரு இராணுவ வீரர் போராட்ட குணம் கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்றால், அத்தகைய போராட்ட குணம் மிக்க இராணுவ வீரர்கள் தான் இன்றளவும் நமது நாடும் வீடும் நலமாகவும் வளமாகவும் இருந்து செழிப்படைந்து கொண்டிருக்கிறதால் அதுக்கு எல்லளவும் மையவில்லை நடுவர் அவர்களே. போராடினால்தான் அது வாழ்க்கை, அப்படி போராடாமல் நீ வாழ்ந்தால் அது வேடிக்கை என்ற வாசகத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு ஏழை மாணவனாக பிறந்து ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்து நல் மதிப்பெண் பெற்று நல்ல அறிவையும் பெற்று கல்லூரியில் நல்ல அறிவையும் பெற்றுவிட்டு வேலைக்காக போகிறாங்க. இங்கே வேலைக்கு போன இடத்துல ஆளுமை இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நிராகரிக்கப்படுகிறார். எதற்காக? ஆளுமை இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நிராகரிக்கப்படுகிறார். அப்படி நிராகரிக்கப்பட்டவர் அறிவு என்ற ஆயுதத்தை ஏந்தி, எப்படி அறிவு என்ற ஆயுதத்தை வேண்டி போராடி போராடி இன்று வெற்றி பெற்றார் என்றால் அந்த வெற்றிக்கு காரணம் போராட்டம் தானே. அது வேறு யாரும் அல்ல, நமது நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் போராட்டத்தால்
இந்திய மாணவர்களுக்கெல்லாம் இன்று எழுச்சி நாயகனாக இருக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். ஏழையின் மகனாக பிறந்து இந்த திருநாட்டை விட்டு பிரிந்து செல்லும் போது தமிழனாக மட்டுமல்ல ஒரு இந்தியனாக சென்றார் என்றால் அதற்கு காரணம் போராட்ட குணம் தானே. போராட்ட குணம்தான் நம் வாழ்க்கையும் நாட்டையும் வளமிக்கதாக மாற்றும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் பெரிய வேட்டுவபாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் அவர்கள் கிராமத்தையும் நலத்தையும் வளத்தையும் அளிப்பதற்காக வந்த அந்நிய நாட்டு கோலா கம்பெனியை போராட்டத்தால் விரட்டி அடித்தார்கள் என்றால் அப்ப போராட்டம் தான் அவர்களை வளத்தை காப்பதற்காக உதவியது. போராடினால்தான் நாம் வாழ்வில் அடையும் நலமும் வளமும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் நீங்களாகவே இருப்பது என்பதால் போராட்ட குணமே என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.